ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த கூட்டணி அமைக்கிறதுல கோட்டை விடாது. ராகுல் காந்தி தன்னுடைய நிலைப்பாடை கொஞ்சம் மாத்தி ஈகோவை கொஞ்சம் மாத்திட்டு எதிரியை நீ எதிர்க்கணும்னு முடிவு பண்றா எல்லாத்தையும் அரவணைச்சு ஒரு டீம் ரெடி பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா பிரசாத் கிஷோரையும் ஓவைசியும் நீங்க சேர்த்திருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய வெற்றி எதிரணிக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் பத்திரிகையாளர் காதர் அவர்கள். வணக்கம் காதர். வணக்கம். பீகார்ல நடந்த அந்த தேர்தல் முடிவு, என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய இமாலய சரித்திரம் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 202 தொகுதிகள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. நானே எதிர்பார்த்தது இந்த பீகார் மாநில தேர்தல் தான். இந்த தேர்தலில் வந்து எந்த மாதிரியான நிலைப்பாடுகள் எதிர்கட்சியான இந்தியா கூட்டணி வலுவா இருக்கமா இல்ல வலிமை எழுந்து இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எதிர்பார்த்த அளவுக்கு வந்து கருத்து கணிப்புகள் முன்கூட்டியே சொன்னது பாஜகவுடைய கூட்டணி தான் வர முடியுது. அது வந்து நிஜமாகி விட்டது. ஆனாலும் வந்து எதிர்கட்சிகள் எப்போதும் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் என்ன, பீகார்ல வந்து வாக்காளர்கள் நீக்கப்பட்ட ஒரு விவகாரமும் அதுக்கடுத்து வந்து எஸ்ஐஆருடைய நிலைப்பாடு தான் வந்து இதுக்கெல்லாம் வந்து குளறுபடி அப்படின்றாங்க. நீங்க ஒரு பத்திரிகையாளரா வந்து நீங்க அது எப்படி பாக்குறீங்க? அதாவது சகாய், பீகார் தேர்தல் வந்து இந்தியாவே ஒட்டுமொத்த இந்தியாவே அடுத்து நடக்க போற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக தான் எல்லாம் பார்த்தாங்க. பிஜேபியுடைய வெற்றி வாய்ப்பு, அந்த அலைன்ஸோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்ன்றது எல்லாருமே அந்த தேர்தலை ரொம்ப உற்று நோக்கி இருந்தாங்க. அந்த தேர்தலுக்கு முன்னாடி நடைபெற்ற சில விஷயங்கள், ஷாரா இருக்கட்டும், கணக்கெடுப்பு, மற்ற இதர விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் கூட நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவ் நடைபெற்ற கூட்டணி வந்து சரியான கூட்டணியை சேர்க்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அங்க இருந்த ஒரு இன்னும் 2 பெரிய ஆட்களை வந்து அவங்க சேர்த்து இருந்தாங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு பெரிய தோல்வி ஏற்பட்டு. ஆரம்ப காலத்திலேயே வந்து அந்த சீட்டு அதுதான் சொல்ல வரேன். அடுத்த கட்டத்துக்கான வளர்ந்து வரும் மிகப்பெரிய ஒரு லீடரா ப்ரமோட் ஆகிட்டு இருக்காரு. அது மாற்ற கருத்து இல்லை. அதே நேரத்துல ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த கூட்டணி அமைக்கிறதுல கோட்டை விடாது. ஏன்னா அவரோட இந்த எம்பி தேர்தலையே அவர் வந்து இன்னும் சில மாநிலத்துல வந்து சில கட்சிகளை வந்து இணைத்து அந்த கூட்டணியோட அந்த தேர்தல் எம்பி தேர்தல் சந்திச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கு. எதிரியை வீழ்த்தணும்னு முடிவு பண்ணியாச்சுங்க. உனக்கே எதிரி, எனக்கு எதிரி, எதிரிக்கு எதிரி நண்பர். அரசியல் நிரந்தர எதிரிகள இறந்து நண்பன் இல்லை. அப்ப நீங்க வந்து மோடின்ற வெப்பத்தை காலி பண்ணணும், இனிமேல் வரக்கூடாது, அந்த மோடி ஆட்சி வரக்கூடாது, அந்த ஆட்சியை காலி பண்ணணும், நீங்க வந்து ஒரு டீம் ஒர்க் அவுட் பண்ணி போறீங்க அப்படின்னா அந்த டீம்ல எவ்வளவு குளறுபடிகள். இந்த இந்தியா கூட்டணி அப்படின்ற அந்த ஃபார்மேட்டை உருவாக்குறதே நிதிஷ்குமார் தான். பீகார்ல தான் அதுக்கு அடித்தளம் போடுறாங்க. நிதிஷ்குமார் தான் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறாரு. ஒருங்கிணைச்சு அந்த அமைப்பைய எல்லாம் பண்ணி பெரிய லெவல்ல ப்ரொமோட் பண்ணி டமால் ஓடிக்கான சேர்ந்துட்டாரு. அப்ப அது எவ்வளவு வீக்கா இருக்கு. ஜெகன்மோகன் ரெட்டி வந்து நீங்க விட்டுருக்க கூடாது. 1000 பிரச்சனை இருக்கும் அரசியல. நீங்க அவனத்திக்குள்ள வைக்கலாம், மூலத்திக்குள்ள வைக்கலாம், இயல்பா நடக்கிற விஷயம். அதுக்கப்புறம் சேர்ந்து எல்லாம் இருந்திருக்காங்க. அப்ப அங்க ஆந்திரால வந்து சந்திரபாபு நாயுடுன்ற ஒரு பிம்பத்தை காலி பண்ணணும்னா ஜெகன்மோகன் ரெட்டியால மட்டும் தான் முடியும். ஜெகன்மோகன் ரெட்டியால முடியும் போது அந்த காங்கிரஸ் இப்ப வந்து எல்லா மாநிலங்களையும் வலுவிழந்து போச்சு. உங்க கட்சியை 10 உடைச்சிட்டாங்க. ஒரு லீடர் பெருசா இல்ல. அப்படியே நீங்க கஷ்டப்பட்டு ஒரு தொகுதியில ஜெயிச்சா கூட உடனே அந்த இடத்த விலைக்கு வாங்கிடுறாங்க. எக்ஸாம்பிள் கோவா. ஒரே ஒரு இடத்துல ஜெயிச்ச பிஜேபி 5 வருஷம் ஆட்சி ஆண்டாங்க. நீங்க 4 ஜெயிச்சீங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. உங்களெல்லாம் விலைக்கு வாங்கிட்டான். அப்ப எதிரி நம்மளை விட பலசாலியா இருக்கும் போது நம்மளும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பரமப்பதம் மாட்ட மாதிரி நம்மளும் அந்த கேம் மாத்தணும். நீங்க முன்னும் வீடு பிடிச்சிக்கிட்டு நாங்க பெரிய கட்சி அதை மாற்றுக்கிறது இல்லை. இன்னைக்கு எங்க இருக்குன்னு தெரியாத அளவுக்கு பண்ணிட்டு வராங்க. அப்ப நம்ம உஷாராகல அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்த தேர்தலில் காங்கிரஸ் வந்து காலி பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் தான் இருக்கு. சென்ற தேர்தல் வந்து 19 தொகுதிகளை வெற்றி பெற்ற காங்கிரஸ் இந்த தேர்தல் 6 இடங்களை மட்டும்தான். அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா இதுல ஒரே ஒரு ஏதாவது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இவ்வளவு அலையிலையும் இமாலய வெற்றியிலையும் நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் வந்து ஜெயித்த கட்சிகளை விட அதிக பெர்சன்டேஜ் போட்டு வாங்கியிருக்காரு.
இப்போ வந்து பிஜேபி பாத்தீங்கன்னா 20.8% ஓட்டு வாங்கிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட அவங்க 101 இடங்கள்ல போட்டிக்கிட்டு 89 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க. அந்த ஓட்டு மொத்த கணக்கு போட்டீங்கன்னா 20.8% அவங்க வாங்கியிருக்காங்க. நிதிஷ்குமார் கட்சி பாத்தீங்கன்னா அதே போல 101 இடங்கள்ல போட்டிட்டு 85 இடங்கள்ல வெற்றி பெற்று அவர் ஒரு 19.25% ஓட்டு வாங்கியிருக்காரு. இவரு ராம்தாஸ் பாஸ்வானுடைய மகன் 5% வாங்கியிருக்காரு. இப்ப இவங்க எல்லாம் அந்த சதவீதங்கள் வாங்கியிருக்கிறாங்க. ஆனா இவர் வந்து 140 சில்லற இதுல போட்டிடுறாரு. இதுல போட்டிட்டு இவர் வந்து வெறும் 25 தொகுதிகள்ல தான் ஜெயிக்கிறாரு. ஆனா இந்த 140 தொகுதியில போட்டிட்டு இவர் வாங்கின வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா இவங்க ஜெயிக்கிறவர்களை விட அதிகம். ஆனா மற்றவங்க எல்லாம் குறைந்து தான் வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ் மொத்தமே 8%, 6% தான் வாங்கியிருக்காங்க. 5.6% நெருக்கமா வாங்கியிருக்காங்க. மற்றவங்க எல்லாமே 2, 1 இந்த ஒற்றைப்படை எண்ணில தான் போறாங்க. அப்ப ஓவரால் அவங்க வாக்கு சதவீதத்தோட பார்க்கும்போது அவங்க தான் லீடா இருக்காங்க. இப்ப இண்டிவிஜுவல் கட்சி சார்பா பார்க்கும்போது தேஜஸ்வி யாதவ் அதிகமா இருக்காரு. பட் கூட்டணி கணக்குல பாத்தீங்கன்னா சரி, இது மேலும் வந்து இந்த பீகார் தேர்தல் முடிவு பிறகு காங்கிரஸ் வந்து மற்ற மாநிலங்கள்ல வந்து வரக்கூடிய அந்த தேர்தலில் வந்து அந்த கூட்டணி பேரம் என்பது வலியுறுத்தி தானே இருக்கு. கண்டிப்பா இவங்க அவங்க என்ன சீட்டு கொடுக்குறாங்க அதுதான் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. தன்னிச்சையான ஒன்னும் அவங்க சென்ட்ரல் லெவல்ல அவங்க பலமா தான் இருக்காங்க. இப்ப எதிர்கட்சி அவங்க தான். பாராளுமன்றத்துல காங்கிரஸ் தான் எதிர்கட்சி. 100 இடங்கள் சம்திங் ஜெயிச்சனால அவங்க அதுல பலமா இருக்காங்க, மாற்று கருத்துல. ஆனா நான் சொல்றது என்னன்னா, அவருக்கு இனிமேல் நம்மள்ட்ட இருந்து இப்ப வந்து எக்ஸாம்பிள் கொல்கத்தா எடுத்துட்டீங்கன்னா மம்தா பானர்ஜி காங்கிரஸ்ல இருந்து போனவங்க தான். அவங்க காங்கிரஸ் பேரை தாங்கி தான் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அப்ப நீங்க எல்லாத்தையுமே போனவங்க எல்லாம் நீங்க இன்னும் எதிரியாவும் நினைச்சீங்கன்னா அது இன்னொரு எதிரிக்கு அது பலமாயிடும். இப்ப நீங்க ஆந்திரா தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா தோல்வி காரணமே வந்து அங்க மும்முனை போட்டி தான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு சின்ன சின்ன கட்சிகளோட கூட்டணி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இப்படி தனியா. அப்ப மும்முனை போட்டினால என்ன ஆகுதுன்னா இண்டிவிஜுவலா ஈஸியா அந்த டீம் ஜெயிக்குது. அதே காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கணும், அந்த நம்மளுக்குள்ள ஒரு ஈகோ எல்லாம் தூக்கி வச்சுட்டு ஜெகன்மோகன் ரெட்டி கூப்பிட்டு சார் பழசெல்லாம் விட்டுரு மறந்துருப்பா, உனக்கு நம்ம 2 பேரும் இணைந்து போட்டிட்டு இருந்தா அந்த களம் வந்து வேற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி நிறைய தொகுதி சொல்லிக்கிட்டே போறோம், நிறைய மாநிலங்கள் சொல்லலாம். தமிழகத்துல ஒரு முறை காங்கிரஸ் யாருக்கையும் சாராம நின்று அப்புறம் ஓட்டு பேங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா 1.5க்கு வந்துருச்சு. பட் என்னன்னா ராகுல் காந்தி தன்னுடைய நிலைப்பாடை கொஞ்சம் மாத்தி, ஈகோவை கொஞ்சம் மாத்திட்டு எதிரியை நீ எதிர்க்கணும்னு முடிவு பண்றா, எல்லாத்தையும் அரவணைச்சு ஒரு டீம் ரெடி பண்ணுங்க. இன்னும் கேட்டீங்கன்னா பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 5 கட்சியோட கூட்டணி தான். பிஜேபி அலையன்ஸ் நிதிஷ்குமார் வந்து ஒரு 5 கட்சியோட, இவங்க பாத்தீங்கன்னா 7 கட்சியோட கூட்டணி. பீகார்ல இன்னொரு பெரிய தப்பு இவர் பண்ணது என்னன்னா ஓவைசி கட்சியை ஒரு காங்கிரஸ் கூட்டணியில சேர்த்துடும். ஓவைசிக்கு அந்த தனி செல்வாக்கு இருக்கு. அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து அவன் 76 இடங்கள் ஏதோ போட்டிட்டு 5 இடம் இண்டிவிஜுவல் வச்சிருக்காரு. இண்டிபெண்டன்ட் மாதிரி தான் அது, அதாவது ஒரு சுயேட்சை வேட்பாளர் மாதிரி தான். அப்ப இந்த டீமை நீங்க இங்க சேர்க்கும் போது பிரசாத் கிஷோரையும் நீங்க சேர்த்துருந்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. வந்து இன்னும் எப்படி சொல்றதுன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு 1000 ஓட்டு உள்ள கட்சி கூட நமக்கு தேவை. ஏன்னா 500 ஓட்டுல ஜெயிப்பான், 300 ஓட்டுல ஜெயிப்பான், 100 ஓட்டுல ஜெயிப்பான், 65 ஓட்டுல ஜெயிப்பான். அப்ப அப்படி இருக்கும்போது எல்லா கட்சியும் யாரும் 7 கட்சி நீங்க கூட்டணி போட்டிருக்கீங்க. பட் ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா பிரசாத் கிஷோரையும் ஓவைசியும் நீங்க சேர்த்திருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய வெற்றி எதிரணிக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அது நீங்க பேசவே இல்லை. ஓவைசி ஸ்டேட்மெண்டே கொடுத்தாரு, நாங்க அலையன்ஸ்க்கு வர ரெடியா இருந்தோம், எங்களை பெருசா அவங்க வந்து கண்டிக்கவே இல்லைன்றாங்க. அப்ப இவங்களெல்லாம் நீங்க விட்டுட்டு நீங்க எப்படி எதிரியை வீழ்த்த முடியும்? வீழ்த்தவே முடியாது. இன்னும் 10 தேர்தல் சந்திச்சாலும் நீங்க வந்து பிஜேபி அலையன்ஸை வீழ்த்தவே முடியாது. ஏன்னா எதிரி ரொம்ப கட்டுக்கோப்பா இருக்கான், பலமா இருக்கான். இன்னொன்று இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் கிட்டத்தட்ட 9 முறை முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு. இப்ப 10வது முறையா ஆக போறாருன்னா இந்த முறை அவங்க தேர்தல் சந்திக்கும் போது நிதிஷ்குமார் தான் முதல்வர் அறிவிக்கவே இல்லை. நீங்க தேர்தல் வந்து என்டிஏ கூட்டணியில வந்து முதலமைச்சர் வேட்பாளர் வந்து நிதிஷ்குமார் தான் சொல்லியிருக்காரு. மாற்று இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு வந்து அவங்க பப்ளிக்கா அமித்ஷா சொல்லவே இல்லை. தேர்தல் முடிந்த பிறகு நாங்க முதல்வரை அறிவிப்போம். அதுல ஒரு அரசியல் இருக்கு. என்னன்னா அங்க ஒரு 2-3 கம்யூனிட்டி வந்து ரொம்ப பலமா இருக்காங்க. அப்ப இவரையே திரும்பி சொல்லும் போது திரும்பி ஏதாவது ஓட்டு பேங்கிங் வந்து நமக்கு வந்து கெட்டக்கூடாதுன்னு சொல்லி முடிந்த பிறகு நாங்க அறிவிக்கிறோம் அப்படின்னாங்க. இப்ப கூட அவங்க வந்து நிதிஷ்குமாரோட அவங்க தான் அதிகமா 4 இடங்கள் கூடுதலா இருக்காங்க. போன முறையும் அவரை விட அதிகமா இருக்காங்க. போன முறை அவர் வந்து 45 சம்திங் தான், அவங்க அதிகமா இருக்காங்க. ஆனாலும் இந்த முறை நிதிஷ்குமார் கிட்ட என்ன மாதிரி அக்ரிமெண்ட் போடுவாங்க, ஒரு முறை போட்டாங்க யாரும் நினைக்கிறவங்களுக்கு 2.5 வருஷம் போட்டு 2 வருஷம் முடிஞ்சதும் அவர் திரும்பி தேஜஸ்வி யாதவ் வந்து உட்கார்ந்தாரு.
அதுல மாதிரிலாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 5 தொகுதிகள் தான் வித்தியாசம் இருக்கு. 5 தொகுதிகள் நிதிஷ்குமார் இப்ப பகிச்சிக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா சென்ட்ரல் சப்போர்ட்ல அவருடைய பங்கு பெரிய பங்கா இருக்கு. நீங்க அவர் எது பண்ணாலும் அவர் வெளியில போனாருன்னா ஆட்சிக்கு பெரிய குற்றச்சாட்டு என்ன சொன்னாங்க, 10,000 ரூபாய் கொடுத்தது வந்து பெண்கள் வந்து வாரி வழங்கிட்டாங்க அப்படின்னு அது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது வந்து பாருங்க 10,000 ரூபாய் வாரி வரையினாங்கன்னா காசுக்கு வேலை போறாங்கன்னா இப்ப யாருமே எங்கேயுமே காசு கொடுக்க மட்டும் தானே செய்யணும். நம்ம அதை பெருசாலாம் எடுத்துக்க முடியாது. 10,000 அதுலயே வந்து காங்கிரஸ் எல்லாமே இருக்காங்க. அவங்கன்னா வெறும் பிஜேபி அலைன்ஸ் போட்டு போறவங்களா பார்த்தா கொடுத்தாங்க. எல்லாருமே சேர்ந்து வாங்குறவன் போட்டு போடணும்னு நினைச்சா வாங்குவோம், காசு வாங்குறவன் யாரு வேணாலும் போடுவான். அது அவங்க மனநிலையை பொறுத்தது. அது வாங்கினாங்களா கொடுத்தாங்களான்றது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, கேள்விப்படுவோம். சரி, இந்த இந்தியா கூட்டணி இந்த பீகார் தேர்தலுக்கு பிறகு வந்து உடையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதுல இருந்து ஒரு கட்சி வெளியில வந்துருச்சு. அதுல இருந்து நிறைய பேர் வெளியில போயிட்டாங்க. ஆல்ரெடி கெஜ்ரிவால் இருந்தாரு, அவர் போயிட்டாரு. ஓவைசி கூட ஃபர்ஸ்ட் போயிட்டாரு. நிதிஷ்குமார் ஆரம்பிச்சாரு, அவர் போயிட்டாரு. இப்படி அந்த இந்தியா கூட்டணியில இந்தியா கூட்டணியுடைய மிகப்பெரிய பலம் பேக் போனா இருக்கிறது யாருன்னா திமுக மட்டும்தான். சரி, திமுக அந்த கூட்டணி இப்போ நீங்க பீகார் தேர்தல பாத்தீங்கன்னா கூட்டணி பலம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப நம்பிக்கையோட அந்த களத்தை கண்டாங்க. அதே நம்பிக்கை வந்து திமுகவும் இருக்காங்க, கூட்டணி பலம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா மக்கள் செல்வாக்கு அப்படி முன்னாடி நிற்கும் போது அது ரொம்ப பின்தங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகல. யாருக்கு உருவாகுறீங்க? திமுக இதுக்கு சொல்லல, கூட்டணிக்கு சொல்றேன். தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல அந்த வாய்ப்பு இல்லை. திமுக கூட்டணி தான் பலமா இருக்கு உங்களுக்கு. எப்படி உங்களுக்கு இல்ல அதே பலமான கூட்டணி தான் அது வந்து தோல்வி தருவாங்க. இல்ல திமுக அதாவது பீகார் வேற தமிழ்நாடு முதல்ல நீங்க அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஆல்ரெடி பிஜேபி பீகார்ல 2 தேர்தலுக்கு முன்பே கால் ஓட்டிட்டாங்க. எப்படி நிதிஷ்குமார் என்ற குதிரை மீது சவாரி செய்து ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஒரு இரட்டைப்படை எண்ணு வந்தாங்க முதல் முறை. அப்புறம் திரும்பி சவாரி செய்யும் போது நிதிஷ்குமாரோட அதிகமா வந்தாங்க. இந்த முறையும் அதேதான் நடந்திருக்கு. பீகார் மக்கள் வந்து பிஜேபி ஏத்துக்கிட்டாங்க. அவங்க ஏற்கனவே 2 தேர்தலுக்கு முன்னாடி அதனாலதான் இரட்டைப்படை இலக்குல அவங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க. பீகார் மக்கள் வேற, தமிழ்நாட்டு மக்கள் வேற. இன்னும் இங்க வந்து இரட்டைப்படை வரவே இல்லை. இல்ல இப்பயே வந்து அவங்க என்ன சொன்னாங்க, இந்த எஸ்ஐஆர் பத்தி தான் வந்து திமுக கையில் எடுத்திருக்கு. பீகார் கூட நடந்தது. அங்க கூட பயத்தோட அச்சத்தோட வந்து திமுக இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஆனா அதே அதிமுக அப்படி இல்லை. அதிமுக வந்து என்ன சொன்னாங்க, எஸ்ஐஆர் நாங்க வரவேற்கிறதான்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்க அரசியல்ல வந்து அவங்க அலைன்ஸ்ல இருக்கனால அதிமுக அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியாவே ஒரு விஷயத்தை தேர்தல்ல வந்து இறந்து வந்து ஓட்டு போட்ட கூடாது, அப்புறம் வந்து கள்ள ஓட்டு போட வந்துருவாங்க. இறந்தவர்கள் மீண்டும் ஓட்டு போடக்கூடாது, அந்த மாதிரி சூழல் வரக்கூடாது என்பது எந்த அளவுக்கு நம்ம வந்து நினைக்கிறோமோ நம்புறோமோ அதே மாதிரி உயிரோட இருப்போம் ஓட்ட வேற ஒன்றும் போடக்கூடாது. அவங்க ஓட்டு இல்லைன்னா அவனை வெளியே தரக்கூடாது. இப்ப 4 பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கோம்னா அந்த சாவு மூலியமா வரும்போது எனக்கு ஓட்டு இல்லைன்றாங்க. நான் உயிரோட இருக்கிறவங்க ஓட்டு இல்லைன்னு, நீ இறந்தவனை நீங்க வந்தியா இருக்கிறவங்க ஓட்டு இல்லைன்னு சொல்ல வந்தியாங்கிறதுதான் இங்க பிரச்சனையே. சார் வந்து மற்றபடி இப்ப பீகார் தேர்தல் முன்னாடி சொன்னாங்க 60 லட்சம் ஓட்டுகள் இல்லைன்ட்டாங்க, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நிறைய எதிர்கட்சிகளுடைய விமர்சனம். இப்போ வரைக்கும் ராகுல் காந்தியுடைய ஸ்டேட்மெண்டே அதான். தேர்தல் ஆணையத்துடன் கூட்டணி வைத்து ஒரு இந்த மாதிரியான ஒரு தேர்தல் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. பட் இது வந்து நிறைய குளறுபடிகள் இருக்கு. அவரும் நிறைய எவிடன்ஸ் சமூக வலைதளங்கள்ல தொலைக்காட்சியில காமிச்சுட்டே இருக்காரு. ஒரு 4 பேர்ல 10 போட்டோ 20 போட்டோ இந்த மாதிரி போயிட்டு இருக்காரு. எடுபடலாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து அதுக்கான தாக்கங்கள் இருக்கு. அதுக்கான பதிலே தேர்தல் ஆணையம் சொல்ல மாட்டேங்குது. நீங்க உங்க மேல குற்றச்சாட்டு சொல்லும் போது அது கடந்து போறதுன்றது வேற, அது பதிலே சொல்ல மாட்டேன்றது வேற. அதெல்லாம் இருக்காங்க. அது எக்ஸ்பிளைன் நீங்க பண்ணிதான் ஆகணும். உங்க இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு, உங்க சைட்டு உங்களுடைய வெப்சைட்ல இருந்தா எடுக்கிறாங்க, தனியா அவங்க கிரியேட் பண்ணுது. அப்ப அதுக்கான பதில் சொல்லிதான் ஆகணும். அது அவருடைய அந்த பிரச்சனை வந்து பெரிய தாக்கம் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் கூட நீங்க என்ன பதில் சொல்றாங்க இந்த மாதிரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. பட் ஆனா தேர்தல் வந்து பீகார்ல வந்து இப்ப சரியானபடி அலையன்ஸ் அந்த 2 பேரும் விட்டு பிரசாத் கிஷோரையும் ஓவைசியும் கூட்டணியில் சேர்த்திருந்தா கண்டிப்பா இவ்வளவு கேவலமான தோல்வி ஏற்பட வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா இப்ப நான் இன்னும் வந்து பீகார் தேர்தலுடைய ஃபுல் டீடைல்ஸ் ஒன்னும் பார்க்கல. எவ்வளவு ஓட்டு லீடிங்ல ஜெயிச்சிருக்காங்க இந்த பிஜேபி அலைன்ஸ் வந்து
ஒருத்தரும் எவ்வளவு தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டா பேஸ் அந்த கணக்குல பார்த்தோம்னா இங்க ராஷ்டிரிய ஜனதா கட்சி வந்து கிட்டத்தட்ட வந்து 22% அதான் 23% வந்து வாக்கு வாங்கியிருக்காங்க. அப்போ தொகுதி வாரியா பார்த்தோம்னா 1000-2000 ஓட்டு வித்தியாசத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அதான் 2000 சம்திங் தான் இருக்கு. வேற ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்மையார் 2016 தேர்தலில் வந்து அவங்க திமுகவை தோற்கடிக்கும் போது ஓவரால் அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவை வெற்றி வாய்ப்பு பெறப்பட்ட வாக்குகள் பார்த்தீங்கன்னா 31,000 ஓட்டு தான். அந்த 31,000 ஓட்டு எப்படி சொல்றேன்னா அவங்க ஒரு 25 தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா 1000, 700, 800, 300, 1000, 1500 இந்த 25 தொகுதிகளோட ஓட்டு 31,000 ஓட்டு. அந்த 31,000 ஓட்டு தான் ஜெயலலிதா அம்மையார 2016 ஆட்சியில் உட்கார வச்சிச்சு. அது பெரிய ஓட்டு கிடையாது. ஆனா அவங்க உட்கார வச்சதுக்கு அந்த ஓட்டு தான் மெயின் காரணம். அவ வந்து ஒரு 500 ஓட்டு கூட நம்ம நினைக்கலாம் இவ்வளவு பெர்சன்டேஜ்ல அவங்க ஜெயிச்சாலும் கிடையாது. 31,000 ஓட்டுகள் தான் ஜெயலலிதா அம்மையார உட்கார வச்சாப்ப ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் ஒவ்வொரு தொகுதியில 100 ஓட்டு கூட அந்த வேட்பாளருக்கு மிக முக்கியமான ஓட்டுகள். இப்ப இந்த தேர்தலில் வந்து பிஜேபி எல்லா இடத்துலயும் 30,000-40,000 ஓட்டு ஜெயிச்சிருக்கோம்னா வாய்ப்பு கிடையாது. எங்க பார்த்தாலும் நீங்க வந்து வெற்றி வாய்ப்பு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் நான் பார்க்காம நான் ஒரு கணிப்புல என்ன சொல்றேன்னா 2,000-3,000 ஓட்டு லீடிங்கு, அதிகபட்சம் எங்கேயாவது ஒரு 10-15 தொகுதி இல்லைன்னா 10,000-15,000 ஓட்டு ஜெயிச்சிருக்கலாம். மீதி எல்லா இடத்துலயுமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அலையன்ஸ்ல வந்து அவங்க இந்த மாதிரி தான் ஜெயிச்சிருக்கோம். 3,000, 4,000, 2,000, 1000 அந்த மாதிரி லீடிங்ல தான் ஜெயிச்சிருக்கும். இல்லைன்னா அந்த பெர்சன்டேஜ் வந்து 23% வந்து தேஜஸ்வி யாதவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்ப அந்த 2,000-3,000 நான் சொல்றேன் இல்லையா அந்த கணக்கு, இந்த 2,000-3,000 ஓட்டுல ஒரு 60 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. 200 சில்லற ஓட்டுல ஒரு 75 தொகுதி அந்த மாதிரி ஜெயிச்சிருக்காங்கன்னா இந்த ஓவைசியோ பிரசாத் கிஷோர் இந்த அலைன்ஸ் வந்து அந்த தோல்விகள் ஏற்படுமா? அதெல்லாம் நான் வந்து கணிச்சு சொல்றேன். அந்த தோல்வி அவர்களோட வாய்ப்பு கம்மி. அப்ப இனிவரும் காலங்கள்ல ராகுல் காந்தி இன்னமும் திருந்தல அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை ஒட்டுமொத்தமா பிஜேபி அழிச்சுவார். ஒரு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி இந்தியாவில இருந்ததே தெரியாம அடையாளம் தெரியாம போயிடும். இனிவரும் காலங்கள்ல அவர் அந்தந்த மாநில கட்சியோட தான் நாங்க ஒரு காலத்துல ராஜா ஓகே இல்லைன்னு சொல்ல நீதான் ராஜா. இன்னைக்கு நிலைமை என்ன இல்ல, அந்தந்த மாநிலத்துல இப்ப ராஜா உருவாயிட்டாங்க. அந்த ராஜாவோட நீ மந்திரி முறையோட நீ செயல்பட்டனா திரும்பி இந்த சர்க்கிள் சுத்தி மேல வந்து காங்கிரஸ் உட்கார வைப்பாங்க. அதுக்கான சின்ன உதாரணம் தான் இந்த கடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல். போன வாட்டியோட நீங்க 3 இதுக்கு வந்து நீங்க 100 சம்திங், அது போன வாட்டியை விட கம்மி அதிகம் இந்த வாட்டி. ஏன்னா 40 இடமும் வச்சுட்டு நீங்க ஜெயிச்சிருந்தீங்க. அதனால அடுத்தடுத்து இவர் வந்து இறக்கமா போனால் மட்டும்தான் நடக்கும். இல்லைன்னா கஷ்டம். நிச்சயமாக ராகுல் காந்தி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு தேர்தலுக்கு அந்த கூட்டணியுடைய இந்தியை வந்து வெற்றிகரமாக நடைபெற்றால் அவங்க இந்தியா கூட்டணி மீண்டும் வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்று நீங்க ஆணித்தரமா பதிவு சொல்லியிருக்கீங்க. அதே வேளையில வந்து என்டிஏ கூட்டணி ஹேட்ரிக் அடிக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.